அப்பாவுக்கு பாடம் சொன்னவர் இல்லையா? அதனால் இங்கே எல்லா பூஜையும் முதல்ல முருகனுக்கு தான். அவரை இங்கே செல்வமுத்துக்குமாரர்னு செல்லமாக கூப்பிடுறாங்க. அவரை கும்பிட்டா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கா, ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்களா? கவலையே படாதீங்க. இங்கே செவ்வாய் பகவானுக்கு, அதாவது அங்காரகனுக்கு தனி சன்னதியே இருக்குது. இங்கே வந்து வேண்டிக்கிட்டா தோஷம் எல்லாம் நீங்கி சீக்கிரமே கெட்டி மேளம் கொட்டிடும். இன்னொரு ஆச்சரியமான விஷயம், எல்லா கோயில்லையும் நவக்கிரகங்கள் சாமிக்கு முன்னாடி இருக்கும். ஆனால் இங்கே மட்டும்தான் சாமிக்கு பின்னாடி ஒரே நேர்கோட்டில் நிற்பாங்க. இதோட அர்த்தம் கிரகங்கள் கூட இங்கே வைத்தியநாத சுவாமிக்கு கட்டுப்பட்டது தான்னு சொல்கிறாங்க. கோயிலுக்குள்ளே சித்தாமிர்த தீர்த்தம்னு ஒரு குளம் இருக்குது. இதில் குளிச்சா எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் சரியாகும்னு ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, இங்கே திருச்சாந்துன்னு ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க. புற்றுமண், வேப்பிலைன்னு சில தெய்வீக பொருட்களை வச்சு செய்கிற இந்த மருந்தை சாப்பிட்டா எல்லா நோயும் பறந்து போயிடும்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மனசில் கஷ்டம்